வெஸ்ட் வெர்ஜினியால ஒரு ஃபன்னியான பொண்ணு தான் ஸ்கேலர் நைஸ். அவளுக்கு ஷைலா எடி, ரேச்சல் ஷோஃப்னு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. 3 பேரும் எப்போ ஒன்னா தான் இருப்பாங்க. செல்ஃபி, சீக்ரெட், ஸ்கூல்னு இதுதான் அவங்களோட உலகமாவே இருந்திருக்கு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஸ்கைலர் அவங்க 2 பேரும் ஒதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஷைலாவும் ரேச்சலும் அவங்களுக்குள்ளே ரகசியத்தை வைக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இது தெரியாத ஸ்கைலர் அவங்களை ரொம்ப நம்பின ஒரு ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கா. ஜூலை 6, 2012 நைட் நேரத்துல பழைய மாதிரி ஒரு லேட் நைட் டிரைவ் போலாம்னு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்மே ஸ்கைலர் கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஸ்கைலரும் தான் வீட்டுல யாருக்கும் தெரியாம மெதுவா கிளம்பி போனா. அதுதான் அவ கடைசியா வெளியே போனது. அதுக்கப்புறம் அவ காணாம போயிட்டா. ஷைலாவும் ரேச்சலும் டிவில அழுது ஸ்கைலரை மிஸ் பண்றோம்னு போஸ்ட் போட்டு ஸ்கைலரோட அம்மா அப்பாவே ஆறுதல் படுத்திருக்காங்க. ஆனா அந்த கண்ணீருக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ரகசியம் ஒளிஞ்சிருந்துச்சு. சரியா 1 வருஷம் கழிச்சு ரேச்சல் உடைஞ்சு போய் உண்மையை சொல்றா. ஷைலாவும் நானும் சேர்ந்துதான் ஸ்கைலர் காட்டு பகுதி கூட்டு போய் கொலை பண்ணிட்டோம்னு. போலீஸ் அதிகாரிங்க அதிர்ச்சியோட கேட்டாங்க, ஏன் இந்த கொலையை செஞ்சீங்கன்னு. அதுக்கு ரேச்சல் சொன்ன பதில், ஏன்னா அவளை எங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். ஜஸ்ட் பிடிக்கலன்ற ஒரு காரணத்துக்காக பெஸ்ட் ஃப்ரெண்டையே கொல்ற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி மாறும்? இந்த சம்பவம் உங்களுக்குள்ள என்ன கேள்வியை எழுப்புதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.